ஹோம் டெக்கர் நம்ம நம்மளோட கடையோட பேர் வந்து ஹோம் டெக்கர்ன்ற மாதிரி தான் வச்சுருக்கீங்க. ஹோம் டெக்கரேஷனில் என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குது? டெக்கரேஷன் ஹோம் டெக்கர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பெட்ரூம்ஸ் பண்ணுறோம், டிவி யூனிட்டு, ஹாலில் வந்து சோஃபா, குஷின் ஒர்க்கு, இது எல்லாமே வந்து நம்ம பண்ணித்தரோம். அதனால தான் ஹோம் டெக்கர்ஸ். ஏன் வந்து ஷார்ப் ஹோம் டெக்கர்ஸ்ன்னு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, இன்டீரியர்ஸ்ன்னு வைக்கலாம். ஹோம்ங்கிறது என்னது, மனுஷனை வந்து ரிலாக்ஸ் பண்ணுற இடம். அதை வந்து நம்ம லைக் பண்ணி இது பண்ணணுங்கிறதுக்காக தான் ஷார்ப் ஹோம் டெக்கர்ஸ்ன்னு வச்சுருக்கோம். வெறும் ஹோமை மட்டும் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம வைக்கல. ஹோம் தான் வந்து ஒருத்தரோட கடைசி எங்கே, அந்த ஹோம் தான். அதில் முடியணுங்கிறதுக்காக தான் நம்ம அப்படி ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்க சார், நம்மளோட ஒர்க்கை பார்க்கலாங்களா? இது வந்து ஒர்க்கை வந்து நடந்துட்டு தான் இருக்குது, ஆன் ப்ராசஸில் தான் இருக்குது. ஓகே. ஏன்னா நம்ம முடிச்சுட்டு ஒரு வீடியோ போடும்போது யார் பண்ணான்னு தெரியாதுங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒர்க் நடக்கும்போதே உங்களுக்கு வந்து நம்ம காமிக்கிறோம். சரி, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிவி யூனிட்டுங்க. சரிங்க. இங்கே வந்து ஹை ரூஃபிங் வந்துடும். பில்டிங்கோட ஹீட் வராமல் இருக்கிறதுக்காக ஹாலில் வந்து இது வந்து ஹை ரூஃபிங் பண்ணுறது, வீடோட லக்ஸரி லுக்கு வரணுங்கிறதுக்காகவும் பண்ணுறது. இந்த டிவி யூனிட் ஃபுல்லாகவே வந்து இது ஃபுல்லாகவே வந்து அக்ரலைக்கில் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து அக்ரலைக் ஷீட்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதுவும் அக்ரலைக் ஷீட். ஓகே. இதெல்லாம் பேப்பர் ரிமூவ் பண்ணாமல் இருக்குது. ஒர்க் முடியணும், பெயிண்டிங்லாம் நடக்கணுங்கிறக்காக, ஏதாவது பெயிண்ட் அடிக்கும்போது இதை தெரிக்குங்கிறனால நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அப்படியே வச்சுருக்கிறோம். இது ஒர்க் நடந்துட்டு இருக்குது. இது வந்து இப்போ நான் ரெகுலராகவே ஒர்க் நடந்துட்டு மேலே வந்து இது டஃபன் கிளாஸ் போட வேண்டியது இருக்குது. ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாகவே சீலிங் வரும், பிவிசி சீலிங் வரும். மேலே ஃபுல்லாக பிவிசி சீலிங் வரும். பூஜா யூனிட் இருக்குது பாருங்க. ஒர்க்கு உங்களுக்கு வேலை நடந்துட்டு இருக்கனால இப்படி இருக்குது, அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சனு. மாடுலர் கிச்சன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து ஃபுல்லாகவே அக்ரலைக்கில் பண்ணியிருக்கோம். ஃபுல் அக்ரலைக் தான், எல்லாமே அக்ரலைக் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரலைக் பண்ணியிருக்கிறோம். ஹிஞ்சஸ் வந்து ஷார்ப் க்ளோசிங் ஹிஞ்சஸ். அக்ரலைக் வந்து நல்ல லைஃப் வரும். அக்ரலைக் வந்து லைஃப் வரும், கரையான் பிடிக்காது. பிவிசி அது, அதனால் வந்து கரையான் பிடிக்காது. இது என்ன மெட்டீரியல்? இது ஃபுல்லாகவே வந்து அக்ரலைக் ப்ளைவுட்டில் மாடுலர் கிச்சனு. ஆமாம். இது வந்து கப் அண்ட் சாசர் வைக்கிற இது ப்ரொவிஷனு. இது பிளேட் வைக்கிறது. இது ஆயில் ஃபுல் அவுட்டு. இது வந்து கட்லரி, கரண்டி கத்தியெல்லாம் வச்சுக்கிற மாதிரி அன்சைஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சுருக்க மாதிரி. இது வந்து பிளைன் பேஸ்கெட். இந்த இடத்துல வந்து இவங்க வந்து பிளைன் பேஸ்கெட் நம்ம ரெகுலராக போடுவோம். இங்கே வந்து பிளேட் ஹோல்டர் வந்து இவங்க கேட்டிருக்கனால நம்ம போட்டுக்கிறோம். இது இல்லாமல் ஸ்டோரேஜ் இங்கே இருக்குது, நார்மல் ஸ்டோரேஜ், பாத்திரங்கள்லாம் வைக்கிற மாதிரி. இதில் வந்துட்டு இந்த ஹேண்டில் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது ஹேண்டில் எட்டி திறக்க முடியாதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபுல்லாகவே ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னா இந்த இடத்துல நின்றுட்டு அப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், அதனால் கொடுத்துருக்குறோம். இங்கே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் தான், ஸ்லோவாக தான் க்ளோஸ் ஆகும், டம்முன்னு சவுண்டு வராது. சரிங்களா? இப்போ இந்த மாடுலர் கிச்சன் வந்து என்ன பேசிக், என்ன பட்ஜெட்டில் வந்து ஸ்டார்டிங் 50,000 ரூபாயிலேருந்து பண்ணலாங்க. உங்களோட ஏரியாவை கவர் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. 50,000 ரூபாயிலேருந்தே வந்து ஸ்டார்டிங் வந்து பண்ணலாம். இது வந்து மட்டும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, வாட்டர் ப்ரூஃப் இல்லாத மெட்டீரியலில் நாங்கள் பண்ண மாட்டோம். அப்படின்னா அந்த ஒர்க்கே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ரேட்டு கம்மி பண்ணி குவாலிட்டி இல்லாமல் பண்ணுறது வந்து நம்மகிட்ட அந்த மாதிரி வேலை வந்து கிடையாது. இப்போ உங்களுக்கு வீடியோவில் வந்து 600 rupees ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. 600ன்னு சொன்னால் ஃப்ரண்ட் அளந்து உள்ள பாக்ஸு எல்லாமே அளப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வரும். ஃபுல்லாக அவுட்ரு மெஷர்மெண்ட்டு தான். நம்ம வந்து 1400 பண்ணிகிட்ருக்கோம் ஸ்கொயர் ஃபீட் வித்தவுட் அக்சசரிஸோடு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2500 ரூபா, 2500 நம்ம வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறோம். கஸ்டமரோட நீரை பொறுத்து. அதுபோக வந்து ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது கிச்சனோட ஸ்கொயர் ஃபீட்டுங்களா? நீங்கள் கிச்சனோட ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம வேலை செய்கிற ஏரியாவோட இந்த லென்த்து ஹைட். ஓகே, சரிங்களா? சரி. ஃபுல்லாக இந்த பில்டிங் ஃபுல்லாகவே நம்ம ஸ்கேட்டன்ஸும் போடுறோம். ஓகே. அதுக்கு வந்து ஸ்கேட்டன்ஸும் ஃபுல்லாக போடுறோம். கர்டன்ஸும் நீங்களே போட்டு கொடுங்க. ஓகே. மாடல்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ட்ராக் வச்சு வேணும்னா ட்ராக் வச்சு போட்டுக்கலாம். ரிமோட் வேணும்னா ரிமோட், மோட்டர் வேணும்னா மோட்ரு. இது அந்த மஸ்கிட்டோ நெட்டு உங்களுக்கு பண்ணி இன்டீரியரில் வீட்டில் உங்களுக்கு என்ன நீட் இருந்தாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இதில் போட்டிருக்கீங்களா மஸ்கிட்டோ நெட்டு? இதில் ஃபிக்ஸ்டாகவே யூபிஎஸ் கொடுத்துட்டோம். ஓகே. இந்த ஒர்க்கு உங்களோட தான்? ஆமாம். குஷின் காட்டுங்க. ஃபுல்லாக இங்கே வந்து ஃபோமோட வந்துடும். ஃபுல் குஷின், இந்த சைடு எல்லாமே வந்து ஃபுல்லாக குஷினோட. இது பற்றி இதில் ஃபுல் நம்மளோட ஒர்க் தானே? ஆமாம். இது ஃபுல்லாகவே, இந்த ரூம் ஃபுல்லாகவே நம்மளோட ஒர்க்கு தான். இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வார்ட்ரோபுங்க. சரிங்களா? ஓகே. ஃபுல்லாக துணி ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி, கிளாத்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஃபுல்லாக வார்ட்ரோப்பு. இது வந்து இங்கே ஸ்பேஸ் இருக்கிறனால இங்கே வந்து நாங்கள் வந்து ஓப்பன் டோர் பண்ணியிருக்கிறோம். இதே மேலே இருக்க பெட்ரூம் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லைடிங் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து
லாஃப்ட் உள்ள ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா. இப்போ நம்ம சொன்னது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லிண்டல் வந்து ஆல்ரெடி இந்த பில்டிங்கில் போட்டிருக்கிறாங்க. போட்டனால நம்ம இதை கவர் பண்ணி டோர் போட்டிருக்கிறோம். இது வந்து ஆல்ரெடி பில்டிங்கில் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வுட்லேயே பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் இப்போ இந்த ரூமுக்குள்ளே நீங்கள் இதை ஃபிக்ஸடாக வச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி க்ளோஸ் பண்ணுங்கிறது ஆயிரும். அதுக்கு தான் நம்ம முன்னாடியே கூப்பிட்டு காமிச்சு சொல்கிறதுனா அது வேணும் வேண்டாங்கிறத நம்ம சொல்லிடுவோம். இதில் வந்து நம்ம இதெல்லாமே 3D கொடுத்துருக்குறோம். இல்லை, இது நம்மளோட ஒர்க் தான். இது எல்லாமே நம்மளோட ஒர்க்கு தான், நம்ம டீமோட ஒர்க்கு தான். இது ஃபுல்லாகவே நம்ம 3D வந்து கொடுத்துருக்குறோம். ஓகே, என்னென்ன வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறோம். சரிங்களா. இது லைனில் இல்லை, ஆப்ரேட் பண்ணால் மேலே இருக்கிற தண்ணி தனியாக வரும், கீழே இது தனியாக வரும். அந்த மாதிரி லைனெல்லாம் எதுவுமே கொடுக்காம வச்சுரு ஒர்க் நடந்துட்டு இருக்கிறனால. இது ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரிங்க. ஓகே. இந்த பாத்ரூம்லேயே ஃபுல்லாக ரெடி ஆகிற மாதிரி. இங்கே ஃபுல் மிரர், இங்கே வந்து ஃபுல் மிரர் ரவுண்ட் டைப்பில் ஃபுல் மிரர் வந்துடும். ஃபுல் ரவுண்ட் டைப்பில் மிரர் வந்துடும். சைட் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் வச்சுக்கிற மாதிரி பொருளெல்லாம். இப்போ பாருங்கள், கீழே பாருங்கள், தண்ணி படுங்கிறனால கஸ்டமரே கேட்கலனால நம்ம கீழே வந்து WPVC தான் போட்டிருக்கோம். இது ஃபுல்லாகவே WPVC. இது வந்து ஒன்றும் ஆகாது, தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. தண்ணியில் ஊறவே போட்டுக்கலாம் நீங்கள். கசகசன்னு இருக்கும். அதனால் ஸ்டெப்பு கீழே ஃபுல்லாக ஸ்டோரேஜ். இதில் உங்களுக்கு வந்து உள்ள ஃபுல்லாக UPS வைக்கிற மாதிரி நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம். UPSலாம் உள்ள கன்சில்டாக போகிற மாதிரி, குழந்தைங்க இருந்தால் ஒரு போட்டு இழுப்பாங்க, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கிறது. கம்ப்ளீட்டாகவே எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தாங்க. ஃபுல்லாகவே சாஃப்ட் க்ளோசிங் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சவுண்டு வராது, சவுண்டு வராமல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த லைட்டு தான் போடணுங்கிறத நம்ம 3Dயில் காமிச்சிருக்கோம். இந்த இடத்துல இந்த லைட் தான் போடணும் அப்படிங்கிறத நம்ம 3Dயில் காமிக்கணும். என்ன நீடு இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கிடைக்காத பொருளை 3D போட்டு காமிக்கிறது வந்து நம்மளோட வேலை. என்னென்ன கிடைக்குமோ அந்த நீடு கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம 3D போட்டு காமிக்கணும். இப்போ இந்த லைட் வந்து போட்டால், இந்த லைட் இருக்கு இல்லைங்களா, இந்த லைட் போட்டால் இவ்வளோ இடம் தான் விசிபிள் ஆகுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே என்ன ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட்டிங் இது கீழே வராது, இது வரைக்கும் தான் க்ளீன் பண்ணுறதுக்கும். ஆமாம், இந்த லைட்டில் வந்து க்ளீன் பண்ணுறது தானே பெரிய விஷயம். இது வந்து இது அதே மாதிரி தான் ஹைரோஃபிங் சான்லியர் ஃபுல் லைட்டிங். ஓகே. ஃபுல்லாகவே ஃபுல் லைட்டிங்கோட ஃபுல்லாக வந்துடும். சரிங்களா. இப்போ இது என்ன மெட்டீரியலில் பண்ணுறீங்க? இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளைவுட்டுங்க. ப்ளைவுட் தான். ஆமாம். இது வந்து சார் நார்மலாக எல்லா கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக இந்த மாதிரி லூவர்ஸ் வாங்கி அடிச்சு விட்ருங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒர்க்கு யூனிக்காக இருக்கணுங்கிறக்காக இதுக்கு மட்டும் 10 நாள் வேலை செஞ்சுருக்கோம். இந்த 33 பீஸ் இருக்குது. 33 பீஸுக்கு 10 நாள் வேலை செஞ்சுருக்கோம். ஒர்க் யூனிக்காக வரணுங்கிறக்காக வெயிட் பண்ணி, அந்தளவுக்கு கஸ்டமரும் இந்த கஸ்டமர் டைம் கொடுக்குறதுனால நம்ம அந்த அளவுக்கு பண்ணித்தரோம். இது வந்து இது உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக கிட்ஸ் பெட்ரூம் இது. ஓகே. இவங்களுக்கு குழந்தைங்களோட பெட்ரூமுங்க. ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஆர்ச்சோட ஃபுல்லாக வந்துடும். இது ஃபுல்லாகவே ஃபோமுங்க. ஃபுல் ஃபோம் வச்சு 38 டென்சிட்டி ஃபோம் போட்டிருக்கிறோம். மினிமம் 10 வருஷம் வரும். ஒன்றாவது 10 வருஷம் ஒன்றாகாதுங்க, மினிமம் 10 வருஷம் வரும். இதில் வந்து சைடு அதே மாதிரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே காமிச்சு ஸ்லைடிங் போட்டிங்க. ஆமாம். இது வந்து இங்கே ரொம்ப இடம் கம்மியாக இருக்குது இல்லைங்களா, ஓப்பன் பண்ணுறதுக்கு இடஞ்சலாக இருக்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லைடிங்குங்க. ஃபுல் ஸ்லைடிங் போட்டுருக்குறோம். இதுவும் அதே மாதிரி தான், சாஃப்ட் க்ளோசிங் தாங்க சார். ஓகே. அதுவே ஸ்லோவாக க்ளோஸ் ஆகிடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லூவர்ஸு, இந்த மிரர், இது எல்லாமே மட்டமாக வர மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி போட்டிருக்கோம். அதுதான் நம்மளோட ஒர்க்குக்கும் மிச்சவங்க ஒர்க்குக்கும் இருக்கிற வித்தியாசம். டைம் ஆனாலும் அவங்க டைம் கட்டு பண்ணி கொடுத்துருவோம். இது எத்தனை பெட்ரூம் சார் மொத்தம்? இது மொத்தம் வந்து 3 பெட்ரூம். 3 பெட்ரூம், 3 BHK. இது வந்து பால்கனிங்களா? அது பால்கனி. அது இது வந்து கெஸ்ட் ரூமுங்க. ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், மிரர் வச்சுருக்கோம் பாருங்கள். ஃபுல் ரவுண்ட் மிரர் வந்து ஃபுல்லாக வச்சு கொடுத்துருவோம். இது காட்டுக்கு வரும்? இல்லை காட்டுக்கு இல்லை, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு இந்த இடத்துல வரும். இந்த அந்த ரவுண்ட் மிரர் வந்து ஃபுல் மிரரை இங்கே அப்படியே ஃபுல் ரவுண்டாக வந்துடும். ஃபுல் ரவுண்டாக இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபுல் லைட்டிங்கு, ஒயரிங்கு எல்லாமே நம்மளுக்கு தாங்க. சிவில் மட்டும் தான் வேற ஒருத்தவங்க பண்ணுறாங்க. மினிமம் வந்து டிவி யூனிட் வந்து என்ன பட்ஜெட்லேருந்து பண்ணலாம்? ஸ்டார்டிங் ப்ரைஸ் 15,000 ரூபாலேருந்து பண்ணலாங்க. இப்போ நம்ம ஷாப் இன்னைக்கு ஓப்பன் பண்ணோம்ல, அதில் டிவி யூனிட் இருந்துச்சு 15,000 ரூபாங்க. 15,000 ரூபா. அது வந்து ரெடிமேடாக வாங்கி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்காதுன்னா அது ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான். ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான். மெஷர்மெண்ட் எடுத்துருவோம். சைட்டுக்கு உங்களோட நம்மளோட சைட் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஆள் இருக்காங்க, வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. சரி. பட்ஜெட் கொடுப்பாங்க. பட்ஜெட் ஓகேன்னு சொன்னால் நம்ம வந்து 3D ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். 3Dக்கு வந்து அவங்க வந்து 10% வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும். ஒர்க்கை வந்து நமக்கு கொடுத்தாங்கன்னா 3D காஸ்ட் கிடையாது.
இல்லை எங்களுக்கு 3D மட்டும் போதும், நாங்கள் வேறு ஆள் வச்சு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 3D கொடுத்துருவோம். 3D நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க? 3Dயும் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க சார். இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? அதான் நம்ம கம்பெனி நேம் வந்து ஷார்ப் ஹோம் டெக்கர்ஸுங்க. ஃபோன் நம்பர் வந்து 9043420800. நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குது? ஆஃபீஸ் இன்டீரியர் ஆஃபீஸோட லொக்கேஷன் வந்து ஊட்டி மெயின் ரோட்டில் பவானி ஆறு தாண்டோன்னே, ஊட்டிலேருந்து வரும்போது பவானி ஆறு தாண்டோன்னே ஒன் வே திருப்பி விடுவாங்க. லெஃப்ட் சைடு திருப்புறப்போ ரைட் கார்னரில் நம்ம கடை. நீங்கள் அந்த இடத்துல வந்தாலே நம்ம கடை வந்து உங்களுக்கு தெரியும். கிளாஸ் போட்டு டபுள் சைடு கிளாஸ் போட்டு இருக்கும். சரிங்க சார். நிறைய தகவல் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. சரி, ஓகே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கு என்ன காஸ்ட்டு, என்ன ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ப்ரைஸ் வாங்குறாங்க அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு தேவைகள் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு நான் கீழே கொடுத்துட்றேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்குங்க. மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.